இது பணமில்லாமல் பிறந்த ஒரு ஏழை சிறுவனின் கதை. ஆனால் அவன் கனவு காணத் தெரிந்த ஒரு மனசு, உழைப்பு, நம்பிக்கை, நல்ல மனம் கொண்டு வாழ்க்கையை வென்ற மனிதர். அவன் பெயர் ரவி. ஒரு சிறிய கிராமத்தில் உடைந்த குடிசையிலே வாழ்ந்தான் ரவி. மழை பெய்தாலே வீட்டில் தண்ணீர் சொரியும், வெயில் வந்தாலே பசி வாடும். பள்ளிக்கு போகும் ஆசை இருந்தாலும் அவன் தினமும் பாலை விற்கச் சென்று தாய்க்கு உதவுவான். பணமில்லை, வசதியில்லை, ஆனால் அவனிடம் இருந்தது பெரிய செல்வம், ஆசை, நம்பிக்கை, மன உறுதி. ஒரு நாள் நகரத்துக்கு பாலை கொண்டு சென்றபோது ஒரு முதியவர் சாலையில் மயங்கி விழுந்தார். பலர் பார்த்தும் கவனிக்காமல் கடந்து சென்றார்கள். ஆனால் ரவி மட்டும் ஓடிச் சென்று அவரை எழுப்பி தண்ணீர் கொடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அந்த முதியவர் சாதாரணவர் அல்ல, நகரின் மிகப்பெரிய தொழிலதிபர். ரவியின் உண்மையும் மனித தன்மையும் அவரை நெகிழச் செய்தது. உன்னிடம் பணமில்லாம் இருக்கலாம், ஆனா உன்னிடம் உள்ள இதயம் தங்கம் மாதிரி என்றார் அவர். அவர் ரவிக்கு கல்வி உதவியும் தனது நிறுவனத்தில் வேலை வாய்ப்பும் கொடுத்தார். அதன் பிறகு ரவியின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவன் பகல் இரவின்றி உழைத்தான், கற்றான், முயன்றான், ஒருபோதும் கைவிடவில்லை. சிறிய பணியாளனாக தொடங்கியவன் தன் புத்திசாலித்தனம், தன் சத்தியம், தன் கடின உழைப்பால் நிறுவனத்தின் முக்கியமான மேலாளராக உயர்ந்தான். மெல்ல அவனிடம் நம்பிக்கை வந்தது. வாழ்க்கையும் அவன் பக்கம் திரும்பத் தொடங்கியது. பல வருடங்கள் கழித்து அதே நிறுவனத்தை வழிநடத்தும் பொறுப்பு ரவிக்கே வந்தது. ஆனால் அங்கேயே நின்றுவிடவில்லை. அவன் தனது சொந்த நிறுவனத்தையும் தொடங்கினார். ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தார். ஒரு காலத்தில் பசியால் வாடியவன் இன்று பலருக்கு வாழ்வு தரும் மனிதராக மாறினார். ஒரு நாள் அவன் தனது பிறந்த கிராமத்துக்கு திரும்பினான். அவன் வளர்ந்த மண்ணில் ஒரு பெரிய பள்ளி கட்டினான். படி, முன்னேறு என்று ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்தான். அனைவரும் பெருமையுடன் சொன்னார்கள், பால் விற்ற அந்த சிறுவன் இன்று கோடீஸ்வரன். ரவி சிரித்தபடி சொன்னான், என்னை மாற்றியது பணமில்லை, நம்பிக்கை, நல்ல மனம், கடின உழைப்புதான். பிறந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உழைப்பும் மன உறுதியும் இருந்தால் வாழ்க்கையை மாற்ற முடியும். இது போன்ற சிறுகதைகளைக் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.